வணக்கம். தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. விஜய் ஒரு நான் கடைசியாக இப்போ பார்த்துட்டு இருக்கிற நேரம் ஒரு 106, 107 இடங்களை கைப்பற்றி இருக்கிறதா, முன்னணியில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் நான் இதை பேசுகிறேன். திமுக ஒரு 77, அதிமுக 50 சில்லற இப்படி இருக்கு. இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், இந்த மாற்றங்கள் இன்னும் எப்படி இருக்குமோ. ஆனால் விஜய்க்கு கிடைத்திருக்கிற இந்த அமோக வரவேற்பு நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அவர் பெரிய ஒரு அதாவது ஆட்சி அமைச்சு, ஒரு கட்சியை அமைச்சு ஆட்சியை பிடிக்கிறது என்பது அண்ணா 48 பெரியார்கிட்ட பிரிஞ்சு 67 ஆட்சியை பிடிக்கிறார். அதே போல எம்ஜிஆர் கூடவே திமுகவிலேயே இருந்து அதுக்கப்புறம் 72 பிரிஞ்சு 77 ஆட்சியை பிடிக்கிறார். இப்படி எல்லாருக்குமே ஒரு பெரிய போராட்டம், குறைந்தபட்சம் 10 ஆண்டு 20 ஆண்டுகள் போராடி தான் ஆட்சியை பிடிப்பாங்க. விஜய் 2 ஆண்டுகளுக்குள்ளேயே அது பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய சாதனை. மக்கள் மனசையும் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது. அண்ணா சொன்னது போல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால இதை இனிமே இந்த வெற்றியை விமர்சிப்பது அல்ல இந்த நோக்கம். ஆனா ஒண்ணு நம்ம யோசிக்கணும். தமிழ்நாடு சுதந்திரம் பெற்ற காலகட்டத்தில் இருந்து காமராஜர் அவர் கொண்டு வந்த பள்ளிக்கூடங்கள், சத்துணவு திட்டம், அதாவது மதிய உணவு திட்டம், அதன் பிறகு அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை, அந்த உறுதிமொழி, நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேரே மாற்றணுன்றதுக்கான போராட்டம், அப்புறம் இந்த கலப்பு திருமணங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சட்டம், இப்படி அண்ணா கொண்டு வந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அது வேற லெவலில் இருக்கும். அதன் பிறகு கலைஞர் வந்த பிறகு ஏறாலும் அவர் தான் முதல் 72லேயே அந்த கொத்தவால் சாவடி மார்க்கெட்டை பார்த்து இது இப்படி ஒரு இடத்துல இருக்கு, இப்படி ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லி கோயம்பேடுக்கு மாற்றணும்னு சொல்லி பெரிய திட்டங்களை கொண்டு வந்தார். அவர் அடுத்த ஆட்சி போய் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒரு 10 ஆண்டுகள் ஆண்டு, அதன் பிறகு ஜெயலலிதா இன்னொரு நடுவில் ஒரு 89 ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 ஆண்டுகள் ஆண்டு, மறுபடியும் அப்போ கையில் எடுக்கிறார் அந்த கோயம்பேடு திட்டத்தை. இப்படி அந்த திட்டமே ஒரு 30 வருஷமா நடக்குது. கலைஞர் ஒவ்வொரு தடவை ஆட்சிக்கு வரும்போது அதை எடுத்து 96 ஒரு வழியாக அதை திறக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. அது ஜெயலலிதா திறந்தாங்க, ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க தான் திறப்பாங்க. இது மாதிரி நிறைய திட்டங்கள் கலைஞர் ஆட்சி காலத்தில் டைடல் பார்க்னு ஒரு பெரிய ஐடி பூங்காவா தமிழ்நாட்டை மாற்றினது கிட்டத்தட்ட உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு இது. அது அந்த மாதிரி சாதனைகள் பண்ணாங்க. அதே நேரத்தில் சமத்துவபுரம் போன்ற ஒரு கொள்கைகள், உழவர் சந்தை, இப்படி ஒரு நிலமற்றவர்கள் நிலம் வழங்குறது, இப்படி வரிசையான கலைஞர் ஏற்படுத்திய திட்டங்கள். இப்போ ஸ்டாலின் ஏற்படுத்திய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம், மகளிருக்கு பெண் புதுமை பெண் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம், நான் முதல்வன், இப்படி நிறைய அவங்க பண்ணது. இடையில எம்ஜிஆர் சத்துணவு அவ்வளோ பெரிய விரிவாக்கம் பண்ணார். அப்புறம் தனியார் கல்லூரிகள், இந்தியாவிலேயே எத்தனை பொறியியல் கல்லூரி உள்ள ஒரு மாநிலமாக மாறுறதுக்கு அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அதை கொண்டு வந்ததுக்கு எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அதே போல் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த மாற்றங்கள் நிறைய. அவங்க எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவங்க அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பது ஒரு பெரிய திட்டம். அது அவங்க ஆட்சியில் நடந்தது தான் அது. அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஆட்சியாளரும் ஒவ்வொரு காமராஜர்லேருந்து, அண்ணாலேருந்து, கலைஞர்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதா வரைக்கும் நிறைய, இப்போ ஸ்டாலின் முதல்வராக இருந்த வரைக்கும் திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கே முன்னோடியாக இருந்த ஒரு மாநிலம் இது. கூட ஜிடிபியில் நம்ம தான் ஒன்றிய அரசே சொல்லுது தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குன்ட்டு. இப்படியான மாற்றங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கு. தமிழகத்தை தொடர்ந்து ஒரு ஸ்டெப்பாக கொண்டு வந்தவங்க.
அந்த பாதை, அந்த ஒரு கரடு முரடா இருந்த அந்த பாதைய அழகா போட்டு குடுத்த பிறகு அதுல நீங்க வந்திருக்கீங்க. அத முதல்ல ஒத்துக்கணும். ஏன்னா, அவங்க எல்லாரையும் விமர்சிச்சுட்டு, அவங்கலாம் சரியில்லன்னு சொல்லிட்டு இல்ல. அதுக்கு அடுத்த கட்டமா நீங்க வரணும். ஏன்னா, நீங்க நெறைய புதிய திட்டங்கள் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் நிறைவேத்தணும். அதையும் தாண்டி நெறைய அக்கறையோடு தமிழ்நாடு மக்களை கருத்தில் எடுத்துக்கொள்ளணும். அ புதிதா இவ்வளோ சீக்கிரம் இந்த ஆட்சி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு என்னுடைய அ வாழ்த்துக்களை, பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில நமக்கு பெரிய கடமை இருக்கிறது. அது ரொம்ப அக்கறையோட சொல்ல வேண்டியதில்ல. நான் அதெல்லாம் செய்யணும்னு தான் நீங்க வந்திருக்கீங்க. நிச்சயம் செய்வீங்க. இருந்தாலும் பழைய தலைவர்களை அவர்கள் போட்ட அந்த பாதையில தான் நம்ம வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட்டா, சும்மா கண்டபடி இன்னும் எப்படி இப்போ வந்துட்ட உடனே உங்கள விமர்சிக்கிறது தவறுன்னு நான் சொல்றேனோ, அதே போல ஜெயிச்சு வந்த பிறகு நீங்க அனைவருக்குமான ஒரு தலைவரா மாறிடுறீங்க. இனிமே அந்த பழைய ஆட்சிய விமர்சிக்காம, பழைய ஆட்சியினுடைய குறைகளை சொல்லிட்டு இருக்காம, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தமிழகத்தை கொண்டு போகணும். வருக, நல்ல ஆட்சியை தருக. வணக்கம்.